சூரத்துல் ஃபீல் யானை சூரா என்று அழைக்கப்படும் இந்த சூரா ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இதைத்தான் கற்றுத் தருகின்றது. அல்லாஹ் சொல்கின்றார், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். நபியே, நீங்கள் பிறப்பதற்கு முன்னால் நடந்த சம்பவம் இது. ஒரு சஹாபி கூட அந்த காலத்தில் இருக்கவில்லை. ஒரு முஸ்லிம் வாலிபர் கூட இல்லாத காலம். காபாவை யார் பாதுகாப்பது? இன்றுள்ள பள்ளிவாசல்களை யார் பாதுகாப்பது? குர்ஆனை யார் பாதுகாப்பது? ஹிஜாபை யார் பாதுகாப்பது? இஸ்லாத்தை யார் பாதுகாப்பது என்று ஒரு கேள்வி கேட்டால் அதற்கு அல்லாஹ் பதில் சொல்கிறான், நீங்கள் யாரும் எனக்கு தேவையில்லை, நீங்கள் யாரும் எனக்கு தேவையில்லை இந்த இஸ்லாத்தை பாதுகாப்பதற்கு. அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். நபியே, யானை கூட்டத்தாருடைய செய்தி உங்களுக்கு வந்ததா? அல்லாஹ் கேட்கிறார். யானை கூட்டம் என்றால் யமனிலிருந்து அப்ரஹத்துல் அஷ்ரமுடைய படை ஒரு ரிவாயத்தில் 12,000 யானைகளோடு அப்ரஹா வருகிறார். காபாவை உடைப்பதற்காக யானைகள் வருகிறது. முகம்மஸ் என்ற இடத்தை அடைந்த பொழுது அல்லாஹ் அதிலிருந்த பெரிய யானைதான் மஹ்மூத் என்ற யானை. அந்த யானை எனக்கு காபாவுக்குள் நுழைய முடியாது என்று பாதையில் படுத்துக் கொண்டது. அல்லாஹ் கேட்கிறார், இந்த செய்தி உங்களுக்கு வந்ததா? அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் அலம் யஜஅல் கைதஹும் ஃபீ தضلீல். அல்லாஹ் கேட்கிறார், அவர்களுடைய அனைத்து சூழ்ச்சிகளையும் நான் நாசமாக்கினேன். என்ன சூழ்ச்சி செய்வார்களோ, இஸ்லாமுக்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக என்ன சூழ்ச்சிகள் வருமோ அனைத்தையும் நான் நாசமாக்கினேன். அலம் யஜஅல் கைதஹும் ஃபீ தضلீல் وأرسل عليهم طيرا أبابيل. அவ்வளோ பெரிய யானை படையை அழிப்பதற்கு என்னுடைய படையை அனுப்பினேன். அது என்ன படை தெரியுமா? புல்புல் என்ற குருவிகள். புல்புல் அவாபியுடைய ஒருமை புல்புல். இரவிலே கத்தித்திரிமை இராப்பாடி இந்த குருவிகளை தான் அனுப்பி. அல்லாஹ்வுடைய படைகள் குருவிகளும் சிலந்திகளும் அல்லாஹ்வுடைய படை. وَأَرْسَلَ عَلَيْهِمْ طَيْرًا أَبَابِيلَ. அந்த பறவைகள் யானை படைக்கு என்ன செய்தது? تَرْمِيهِمْ بِحِجَارٍ مِّن سِجِّيلٍ. அந்த பறவைகளுடைய சொந்தில் ஒரு கல், 2 கால்களில் 2 கல். ஒரு பறவையிடம் 3 கல். அவ்வளோ அப்துல் முத்தலி பார்க்கிறார், கடல் திசையிலிருந்து பறவைகள் பறந்து வருகிறது. மக்காவுடைய பறவைகளும் அல்லது இது நஜிதுடைய பறவையா, திஹாமாவுடைய பறவையா? وَأَرْسَلَ عَلَيْهِمْ طَيْرًا أَبَابِيلَ. அந்த பறவைகள் வந்து என்ன செய்ய தெரியுமா? تَرْمِيهِمْ بِحِجَارَةٍ مِّن سِجِّيلٍ. தங்களுடைய சொந்துகளிலும் கால்களிலும் இருந்த அந்த சுடப்பட்ட கற்களை வீசத்து வருகிறது. என்ன நடந்தது சகோதரர்களே? فَجَعَلَهُمْ كَعَصْفٍ مَّأْكُولٍ. அவ்வளோ யானை படையும் சப்பி துப்பப்பட்ட வைக்கோல்களை போன்று மாறினார். அப்புறம் அவருடைய ஒவ்வொரு திரளாக விழ ஆரம்பித்தார்.
கெட்ட முறையில் மௌத்தார். இந்த ஒரு சூறா எங்களுக்கு தரும் பாடம் என்ற சகோதரர்களே, எல்லோருக்கும் பாடமான சூறா. இஸ்லாத்தை பாதுகாப்பது மனிதர்கள் அல்ல, குர்ஆனை பாதுகாப்பது, கஅபாவை பாதுகாப்பது சகோதரர்களே அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தீன், அல்லாஹ்வை இஸ்லாமிக்கு யாரும் இஸ்லாத்தை கொச்சைப்படுத்த நாடினார், யாரும் இஸ்லாமியர்களை கேவலப்படுத்த நாடினார், அல்லாஹ் உங்களை விடமாட்டான் என்று சொல்லுங்கள். இஸ்லாம் தான் இஸ்லாம் தான் இந்த உலகத்தில் உயரும் இன்ஷா அல்லாஹ். அல்-முஸ்தக்பல் எதிர்காலம் இஸ்லாத்திற்கு தான், எதிர்காலம் இஸ்லாத்திற்கு தான். இஸ்லாமியர்கள் உயர்வார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவார்கள் முஸ்லிம்களுக்கு தான். தஜ்ஜால் இறங்குவதெல்லாம் யூதர்களுக்கு, முழு யூத கிறிஸ்தவர்களுக்கும் தெரியும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் தஜ்ஜாலை கொலை செய்தார். சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, எனவே இந்த இஸ்லாம் எங்களுடைய காலத்தில் அல்லாஹ் அமானிதமாக எங்களுடைய கையில் தந்திருக்கிறார். இந்த குர்ஆனை, இந்த ஹதீஸை நீங்கள் இதை எவ்வாறு பயன்படுத்துகிறீர்கள் என்பதை அல்லாஹ் பார்க்கிறார். சகோதரர்களே, நபியவர்கள் சொன்னார்கள், பதஅ அல்-இஸ்லாமு கரீபன் வஸயஊது கமா பதஅ தூபா லில்-குரபா. قالوا ومن الغرباء يا رسول الله؟ الذين يصلحون ما أفسد الناس. சொன்னார்கள், இஸ்லாம் கணக்கெடுக்கப்படாத கரீபாகத்தான் ஆரம்பமானது. எதிர்காலத்திலும் இஸ்லாம் கரீபாகமா, இஸ்லாம் கரீபாகமா. குடும்பத்தை பார்ப்பதற்கு மக்கள் இருப்பார்கள், ஊழியர்களை கவனிப்பதற்கு மக்கள் இருப்பார்கள், இஸ்லாத்தை கவனிப்பதற்கு யாரும் இருக்க மாட்டேன். அந்த காலத்திலே கரீபுகளுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும். கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், வமல் குரபா, கரீபுகள் என்றால் யார் யா ரசூலல்லாஹ்? அல்லதீன யுஸ்லிஹூன மா அஃஸத அன்-நாஸ், மக்கள் குழப்பிய ஒன்றை சீர் செய்யக்கூடியவர்கள் தான் கரீபுகள். சகோதரர்களே, தர்காவுடைய இஸ்லாத்தை பாதுகாப்பது யார்? எங்கு குர்ஆனை பாதுகாப்பது யார்? எங்கு ஹதீஸை பாதுகாப்பது யார்? உங்கள் ஊரின் வாலிபர்களா? உங்கள் ஊரின் பெண்களா? உங்கள் ஊரின் படித்தவர்களா? இந்த ஊரில் பிறந்த ஒவ்வொருவருடைய ஊரின் மீது இருக்கின்றது. நீங்கள் உங்கள் குடும்பத்தையோ பிள்ளைகளையோ உருட்டையோ பாதுகாப்பதை விட இஸ்லாத்தை பாதுகாப்பது, இஸ்லாத்தை பாதுகாப்பது. அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில் கேட்பான், நீ இஸ்லாத்துக்கு என்ன செய்தாய்? சகோதரர்களே, இவர் சொல்லுவாராம், யா அல்லாஹ், மக்கள் மெஜாரிட்டியாக இஸ்லாம் இல்லாமல் இருந்தது, நான் பயந்தேன். அல்லாஹ் கேட்பானா, என்ன அவர்கள் பயந்தாய்? என்ன பயப்படுவதற்கு உனக்கு மனசு இடம் வரல? மக்களையா பயந்தாய்? போனதற்கு அல்லாஹ் போடும். சகோதரர்களே, தைரியமானவர்களே, செல்வந்தர்களே, உங்களுடைய மௌத்துக்கு முன்னால் இஸ்லாத்தை ஹயாத்தாக்கி விட்டு மௌத்தாகுங்கள். உங்களுடைய பெயர் இன்ஷா அல்லாஹ் தர்காவுடைய ஹயாத்தாக இருக்கும். யாரெல்லாம் இந்த ஊரில் இஸ்லாத்தை ஹயாத்தாக்கி விட்டு மௌத்தானார்களோ அவர்களுடைய பெயர்கள் மௌத்தாகவில்லை என்பதை நினைவைத்துக் கொள்ளுங்கள். அவர்களுடைய பெயர்கள் மௌத்தா. ஹயாத்து ஸஹாபா, ஸஹாபாக்களுடைய வாழ்க்கையை வாசிக்கிறோம். ஸஹாபாக்கள் எல்லாம் அவர்களுக்குள் அவர்கள் செய்தது வாழும் பொழுது இஸ்லாத்தை உயிர்ப்பித்தார், இஸ்லாத்தை பாதுகாத்தார்கள்.
அல்லாஹ் இன்று வரை அந்த கருப்பு விழாவை கூட ஞாபகப்படுத்துகிறோமா இல்லையா? சகோதரர்களே, பெரியவர்களே, கண்ணியமானவர்களே, நாங்கள் முன்வராவிட்டால் அல்லாஹ்வுக்கு தெரியும் பாதுகாப்பு. பாக்தாதில் 656 சுற்றத்தில் 2 மில்லியன் முஸ்லிம்கள் கொல்லப்பட்ட போது முஸ்லிம்களுடைய மையத்தினர் அடக்கம் செய்யப்படுவதற்கு முடியாத போது ஜங்கீஸ் கானுடைய பேர் சஃபர் கானூன் என்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்து முழு முஸ்லிம்களையும் வேறு மதத்திற்கு மதம் மாற்றுவதற்காக ஆயோரு பிரசங்கம் நடக்கின்றது. ஒரு கிறிஸ்தவ அறிஞர் அந்த பிரசங்கத்தை செய்து கொண்டிருந்தார். ரசூலுல்லாஹ் பேசிக் கொண்டிருந்தார். பக்கத்தில் கட்டப்பட்டிருந்த நாய் கயிறை அவிழ்த்துக் கொண்டு வந்து அவரின் மீது பாயும். எல்லோரும் சொன்னார்கள், நாயை ஒழுங்காக கட்டவில்லை, அதுதான் நாய் வந்தது. திரும்ப நாயை கொண்டு கட்டிவிட்டு திரும்ப இஸ்லாத்துக்கு ஏசினார்கள், ரசூலுல்லாஹ் ஏசினார்கள். வரலாற்றின் உண்மையான சம்பவம் சகோதரர்களே. அந்த நாய் திரும்ப பிச்சு கொண்டு வந்து அவருடைய கழுத்தை கடித்து கூடியிருந்தவர்களில்